ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனல் மற்ற வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷோ ஆகும். ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இன்றைக்கி 2 நியூஸ் என்னென்னா, ஒன்று வந்து ITK 2.0 வந்து ரிவைஸ்டு லிஸ்ட்டு, அதாவது தன்னார்வலர்கள் இன்னும் தேவை, ரிவைஸ்டு லிஸ்ட்டு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு நியூஸ் என்னென்னா, ஊக்கத்தொகை வந்து இப்போ 2.0ல் செலக்ட் ஆனவங்களுக்கு 1000 இல்லை 1500ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 தகவலுமே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நம்ம தன்னார்வலர்கள் அந்த ஒரு சில கோஆர்டினேட்ஸ் வழியாக தான் இந்த நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த செய்தி பற்றி உங்களுக்கு ஏதாவது அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா நீங்களும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஊக்கத்தொகை வந்து 2.0ல் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே 1000 தான் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல. பட் வந்து ஒரு சில வாலண்டியர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க 1500ன்னு சேஞ்ச் பண்ண போகிறாங்களாம் 2.0க்குன்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து சேலரியை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி நம்ம கிரீவரன்ஸ் குரூப்லேயே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரு வேளை வந்து 2 lakh வாலண்டியர்ஸ்கில் இருந்து வெறும் 50,000 வாலண்டியர்ஸ் தான் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால வேணால் அந்த ஊக்கத்தொகையை அதிகரிச்சிருக்காங்களா? ஏன்னா பெஸ்ட்டாக பண்ணவங்கள தான் மைய செயல்பாட்டு அறிக்கை மூலமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வேணால் ஊக்கத்தொகை அதிகரிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் அஃபிஷியலாக நியூஸ் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து இந்த ரிவைஸ்டு லிஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம கிரீவரன்ஸ் குரூப்லேயே நிறைய பேர் நாங்கள் நல்லா பண்ணோம், ஏன் எங்களை செலக்ட் பண்ணலன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இன்னும் வந்து தன்னார்வலர்கள் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தேவைப்படுது போல். அதாவது 14 டிஸ்ட்ரிக்ட் தான் அவங்க சூஸ் பண்ணது. மேபி தேவைப்பட்டதுனால எதனா அதிகரிக்க போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல. ஸோ கண்டிப்பாக நம்ம வரப்போகிற செய்திக்காக காத்திருப்போம். நீங்களும் அந்த தன்னார்வலர் ஒருத்தராக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த ஊக்கத்தொகையும் 1500 ரூபாய் அதிகரிக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.